சபரீசன் உதவியால் விஜயை எதிர்ப்பதற்கான மாநாடாக திருச்சியில் உருவாக்கப்படுகிறது. சத்தம் போட சத்தம் கோபாலபுரத்துக்கு எட்டணும். ஓ, திருச்சியிலிருந்து கோபாலபுரத்துக்கு எக்கோ அடிக்கணும். கொடுத்த காசு கரெக்டாக கூறாரியா. சவுடுமண் திருட்டை பற்றி, பாறை திருட்டு, அரைஞ்சி செல்லி, காலேஜ் ஏதாவது சீமான் இந்த மண்ணை காட்பதற்கு ஒரு போராட்டம் நடத்திருக்காரா? இப்போ சாட்டை போட்டு வெளுக்கிறார். யாரை? விஜய. ஏன் வாங்க 2 கோடிக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? மேற்கொண்டு ஒழுங்காக கூனா தான் மேற்கொண்டு எவ்வளோ வரும்? அடுத்த 2 சி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போது ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், டிஜிபிக்கள், தலைமைச் செயலாளர்கள், ஐஏஎஸ்கள் எல்லாம் அண்ணா நகர் பக்கம் சந்திக்கிறாங்க. எதுக்குயா? எதுக்கு? திமுகவுடைய வீகத்தை உடைச்சு விஜய சிஎம் ஆக்கணும்னா முதல்ல சீமானை பார்த்து பயந்த திமுக அதிமுக இப்போ யாரை பார்த்து பயப்படுது? விஜயை பார்த்தாயா? விஜயை பார்த்து மாப்பிள்ளை இல்லாமல் அகிலமே இல்லை. ஆதவ அர்ஜுனாவை எங்க வேலை பார்த்தாரு? அங்கேதான் மாப்பிள்ளை தான் ட்ரைனிங் எடுத்து தாய் விட அதானையா. விஜயை வெளுக்கணும். மாநாட்டில் பாருங்க அண்ணா என்ன பேசுறாரு பாருங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மிக பிரம்மாண்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருச்சியில் நடைபெற இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதியா கிட்டத்தட்ட 117 117 சொல்லிட்டு பெண்களுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வேட்பாளர் அறிவிக்க இருக்காரு. எப்படியா பார்க்குறீங்க இந்த மாநாட்டை? அதாவது ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சிக்கு ஈக்குவலாக ஒரு இன்னைக்கு மிகப்பெரிய மாநாடு இதுவரையும் இதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி பண்ணுறது. எப்படியா பார்க்குறீங்க? மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு. ஆமாம், தேர்தல் வருகிற பொழுது மாற்றம் தேவை. கண்டிப்பாக தேர்தல் வருகிற பொழுது கூடிகள் தேவை. இதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம். இந்த மாநாடு சபரீசன் உதவியால் விஜயை எதிர்ப்பதற்கான மாநாடாக திருச்சியில் உருவாக்கப்படுகிறது. ஆக்சுவலி இது வந்து விஜய் எதிர்ப்பு மாநாடு. அதான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மக்களுக்கான மாநாடு. நீங்கள் மக்கள் சீமான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று மாநாட்டின் நோக்கம் இல்லை. ஏன்னா இப்போ திமுகவுக்கு பயம் விஜய், சீமானுக்கு பயம் விஜய், அதிமுகவுக்கு பயம் விஜய். இப்போ இந்த மாநாடு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு நடந்திருந்தால் இது மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு. ஆமாம். 1 வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தால் மக்களின் வாழ்க்கை தரம் மாறுவதற்கான மாநாடு. அதற்கு முன்பு 1 வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தால் மது ஒழிப்பை மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு. இப்படி பல மாநாடுகள் நடத்த வேண்டிய நாம் தமிழர் இயக்கம் இப்போ சபரீசனோட உதவியால் விஜய் எதிர்ப்பதற்கு மாநாடு கூடியிருப்பதாகத்தான் தெரிகிறது. அவர் தான் ஃபண்டு கொடுத்துருக்காரு. அவர் தான். ஆமாம். இப்போ அனைத்து கட்சிக்குமான தலைவரே இப்போ சபரீசன் தான். அனைத்து கட்சிக்கு. ஆமாம். ஏன்னா மணல் மாஃபியாக்கள், மது மாஃபியாக்கள் இவர்கள் துணையோடு ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் இறக்கிறார். ஒரு தொகுதிக்கு 30 கோடி 200 தொகுதிக்கும் 6000 கோடி. அப்பா, நீங்கள் இந்த 6000 கோடிக்கு சொந்தக்காரர் யார்? சபரீசன் தான். ஏன்னா மாப்பிள்ளைகிட்ட முழு பொறுப்பையும் கொடுத்துட்டாரு மாமனார். கனிமொழி தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் அரசியல் நாடார் பாலிடிக்ஸ். அதை தாண்டி மருமகம் போய் வேலையெல்லாம் சரியாக இருக்கா? மாவட்ட செயலாளர்களை அழைத்து நம்ம மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு வரவில்லை என்றால் திருடிய பணம் அத்தனையும் அமித்ஷா பிடுங்கிட்டு போயிடுவார். ஆமாம். அப்போ அதை பாதுகாப்பது நமக்கு ஒரு 40 எம்எல்ஏ 40 எம்பி இருக்கணும். கூட்டணி கட்சி சார்பாக ஆட்சி நம்மகிட்ட இருக்கணும். இல்லை என்றால் நம்ம 5 ஆண்டு காலம்
கடுமையாக நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி உச்சி வெயிலில் கதிர் அறுத்து களத்து மேட்டில் அறுவடை செய்து ஒரு 1,50,000 கோடியை நம்ம அறுவடை செய்திருக்கிறோம். ஆமாம். இதெல்லாம் யார் வாங்கிட்டு போயிடுவா? அமித்ஷா வாங்கிட்டு போயிடுவார். ஆட்டை போட்டு போயிடுவார். சசிகலாவுடைய 25 ஆண்டு கால உழைப்பு, அத்தனை ஆட்டையை போட்ட அமௌண்ட்டை பூரா 3000 அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள், 300 பினாமி இடங்கள், சாராய ஆலைகள், ரியல் எஸ்டேட் இடங்கள், பண்ணை வீடுகள் எல்லாம் ரேடு பண்ணி ஒரு 2,00,000 கோடி எடுத்துகிட்டு போயிட்டார். அதே போல் நமக்கு அதே நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக சபரிஷை பம்பரமாக துருன்னு வேலை பார்க்குறாரு. அந்த வேலையில் ஒரு வேலை தான் சீமான் மாநாடு. ஓ, ஆனால் சீமானவர்கள் திமுக எதிர்க்கிறாரையா? இல்லை, திமுகவை எதிர்த்தால்தான் நம்புவாங்க, தொண்டனை தக்க வைக்க முடியும். பொது எதிரி விஜய், அதிமுகவை எப்பவுமே எதுக்க மாட்டார். அதிமுகவை எப்பவுமே எதுக்க மாட்டார். பொருட்டே இல்லைங்கிறாரு. பொருட்டே இல்லை அப்படிங்கிற. ஆமாம். ஆனால் வேலுமணி தான் அவருக்கு பொருட்டு. வேலுமணி அவருக்கு பெரும் பொருட்டு. இப்போ சாட்டையினுடைய அந்த சாட்டை இணையதளத்துக்கு ஜி-ஸ்கோர் பாலா 2 கோடி கொடுத்துருக்காரு. எவ்வளவு? 2 கோடி. 2 கோடி போதுமையா? இல்லைங்க, உங்களுக்கு 2 கோடி சாதாரணமாக தெரியுது. 200 லட்சங்க. எவ்வளவு? 200 லட்சம். 200 லட்சம். இவர்களுடைய சாட்டையினுடைய மதிப்பு 2 கோடி தானே. அது அவருக்கு போதும். ஆஃபீஸ் போகிறது. ஆமாம். இப்போ அவர் பழன்னு மந்திரி இருப்பதை போல இருக்க. இப்போ வசூலே எனக்கு தெரிஞ்சு சேகர் ரெட்டி உட்பட பல பேர்கிட்ட அண்ணன் வசூல் பண்ண சொல்கிறாரு. ஆட்சி எங்களுக்கு தான் அடுத்து. இப்படி வசூல் பண்ண பணமே பல கோடி இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய பில்டர்கள் இருக்காங்க. இந்த பில்டர்கள்லாம் எவனும் சொந்த இடத்துல வீடு கட்டுறதில்லை. ஒன்று அரசு நிலம், இல்லை கோயில் நிலம், இல்லைன்னா புறம்போக்கு இடம். இங்கே தான். அப்போ இதெல்லாம் சீமான் அறிக்கை விட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணார்னா 1000 கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னு நின்றுவார். எவனை ஊடே வாங்க வரமாட்டான், வீடை வாங்க வரமாட்டான். சீமா என்றைக்குமே மணல் கரிகாலனை எதிர்த்து அறிக்கை விட்டதே இல்லை. ராஜப்பாவை எதிர்த்து அறிக்கை விட்டதே இல்லை. ஆறுமுகசாமி எதிர்த்து அறிக்கை விட்டதே இல்லை. மணல் கனிம வள கடத்தலை போய் தொண்டர்களோடு போய் மறித்து ஆர்ப்பாட்டம் உண்ணா என்றைக்குமே இல்லை. கனிம வளம் எதிர்க்கக்கூடிய எந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், ஊர்வலம், மாநாடு திமுக அதிமுகவுக்கு கொடுக்குற கட்டிங்க எனக்கு கொடுத்துரு. நானும் பேச மாட்டேன். கனிம வள திருட்டை பற்றி, மணல் திருட்டை பற்றி, சவுடுமண் திருட்டை பற்றி, பாறை திருட்டு, அரைஞ்சி ஜல்லி, காலேஜ், ஏதாவது சீமான் இந்த மண்ணை காட்பதற்கு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரா? இப்போ மாடுகள் நடத்தினாரு. அது மனிதர்களுக்கு இல்லை, மாடுகள் மாநாடு. 13 மாடு, 48 ஆள், இது ஒரு மாநாடு. மீனவ மாநாடுலாம் போட்டார். ஆமாம். மீனவர்கள் கச்சத்தீவு பிரச்சனை முடிஞ்சுதா? இல்லை முல்லை பெரியார் பிரச்சனை தான் முடிஞ்சுதா? இல்லை காவிரி பிரச்சனை தான் முடிஞ்சுதா? கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சு. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல. இருந்த காளியம்மாளை போன்ற மீனவர் சங்க தலைவிகளெல்லாம் விரட்டப்பட்டு விட்டார்கள். ஆளே இல்லை, எங்கே இருக்குன்னு தெரில. ஏன்? அந்த அம்மா வளர்ந்துடும், அந்த அம்மாவுக்கு அதிகமாக கூட்டம் கூடுது. இதான நோக்கம், வேற என்ன? கருத்து வேறுபாடே இல்லை. ஆனால் ஓட் பேங்க் அதிகமாகிட்டே இருக்கையா? இந்த தேர்தல் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சிங்கிறாரு. இல்லை, இந்த தேர்தலில் அத்தனை வாக்குகளும் எங்கே போயிருக்கும்னா விசிலுக்கு போயிடுச்சு. ஓ, அந்த ஒரு பயம் இருக்கையா சீமான் அவர்களுக்கு? ஆமாம். ஏன்னா இப்போ சீமானுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் பூராமே நேராக இப்போ எங்கே போயிட்டான்? விசில் அடிச்சுட்டு அங்கே கிளம்பி போயிட்டான். விசில் அடித்தா குஞ்சுல் மாதிரி எல்லாமே போய் சேர்ந்த இடம் பனையூர் பக்கம் போய் சேர்ந்துட்டான். இப்போ அதுதான் இப்போ சீமானுக்கு மிகப்பெரிய இடையூறு. விஜய் மீது என்ன கோபம்? அதானே, தம்பி வரட்டுமே அப்படின்னாரியா ஆரம்பத்தில்? இல்லை, தம்பி வரட்டும், தலைமை ஏற்கட்டும்னு சொன்னார். ஆமாம். அப்போ சொன்னால் நீ 2 வருஷம் சிஎம்ஆர், நான் 2 வருஷம் சிஎம்மாக இருக்கேன். நான் முதல்ல சிஎம்மாக இருந்துக்கிறேன், ரொம்ப நாளாக ஆசை. அந்த நாற்காலி மீது உனக்கு முன்னாடி நான் தான் சீனியர். சினிமாவுடைய நான் தான் சீனியர். எடுத்த படமெல்லாம் ஓடலை.
அப்படின்னாரு. விஜய் சொல்லிட்டாரு, இல்லை நான் முதல்ல சிஎம் இருந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசை, முதலமைச்சர் நாற்காலி மீது ஆசை, என் ரசிகம் பூரா என்னை சிஎம்மாக பார்க்கணுன்னு விரும்புகிறான், எங்கள் கூட நடித்த நடிகைகள்லாம் என்னை சிஎம்மாக வரணும்னு பார்க்குறாங்க, அதனால் நானே முதல்னாரு. அப்போ நீ முதலா நான் முதலா? இந்த சண்டையில் அவர் விஜய்க்கு சொந்தமான அந்த லெக்ஸஸ் காரில் சென்னை டு வேலூர் வரைக்கும் போய் அப்படியே பேசிகிட்டே போனாங்க. திருப்பி கொண்டு வந்து ஆட்டோவில் இறக்கி விட்டுட்டு போயிட்டான். ஏன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர். இப்போது புஷிக்கே இப்போ பார்த்தீங்களா சமீபத்தில் 20 பவுன்சர். யாருக்கு? புஷிக்கு. முன்னாடி ஒரு பாதுகாப்பு கார், பின்னாடி ஒரு பாதுகாப்பு கார், நடுவில் தான் போகிறார். யார்? புஷியே. அப்போ புஷியே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி ஆகிட்டார். ஆமாம். அப்போ எப்படி சீமானுக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பாரு? இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போது ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், டிஜிபிக்கள், தலைமைச் செயலாளர்கள், ஐஏஎஸ்கள், ஐபிஎஸ்கள், ஐஆர்எஸ்கள் எல்லாம் அண்ணா நகர் பக்கம் சந்திக்கிறாங்க. எதுக்குயா? எதுக்கு? திமுகவுடைய வீகத்தை உடைச்சு விஜயை சிஎம் ஆக்கணும்னா, நீங்கள் விஜய் சிஎம் ஆகிறாரா ஆகலையோ, இது போன்ற தமிழக நலன் விரும்பிகள், இந்த மூத்த நீதியரசர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற நபர்களெல்லாம், மீசை நடராஜ், சைலேந்திர பாபு, இறையன்பு, இப்படி பல பேர் எங்கே இருக்காங்க? விஜய், அதாவது பிரைன் பேங்க், பிரைன் பேங்க், திங்க் டேங்க் அங்கே இருக்காங்க. இது பெரிய விஷயமா இல்லையா? கண்டிப்பாக. சீமானை பின்னாடி யார் இருக்கா? இடும்பவனம் கார்த்திகை தவிர யாரும் இல்லை. துரைமுருகன் இருக்காருயா. ஓ, சாட்டை. ஆமாம், சாட்டை போவார் வருவார் இருக்கார். இப்போ இந்த அரசியலில் சீமானை பொறுத்தவரை இந்த 26 தேர்தலில் எத்தனை எம்எல்ஏக்களை பெற போகிறார், எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க போகிறாரு, இதை பொறுத்து தான் சீமானுடைய அரசியல். அதற்கு பிறகு சீமானுடைய அரசியல் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா முதல்ல சீமானை பார்த்து பயந்த திமுக, அதிமுக இப்போ யாரை பார்த்து பயப்படுது? விஜயை பார்த்தாயா? விஜயை பார்த்து பயப்படுது. ஸோ அப்போ திமுக வந்து டைரெக்டாக விஜய் எதிர்க்க முடியாது சொல்லிட்டு இப்போ சீமான் போன்றவர்களை வந்து மறைமுகமாக எதிர்க்க வைக்கிறாங்கன்னா எப்படியா? இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இப்போ சாட்டை போட்டு வெளுக்கிறார். யாரை? விஜய. ஏன் வாங்க 2 கோடிக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? மேற்கொண்டு ஒழுங்காக கூனா தான் மேற்கொண்டு எவ்வளோ வரும்? அடுத்த 2 சி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ 2 சிக்கே சவுண்டு ஓவராக இருக்குது. இன்னும் 5-6 சி சேர்த்து கொடுத்தா சத்தம் கணீர் 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 இருக்குது. கும் கும் டும் டும்னு வரும். அப்போது மாநாட்டுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு தெரியுதா? ஆமாம். இப்போ இந்த மொத்த மாநாடே திமுக ஃபண்டு தாங்கிறீங்க. திமுக மாப்பிள்ளை இல்லாமல் அகிலமே இல்லை. விஜயை வெளுக்கணும். நீங்கள் மாநாட்டில் பாருங்கள், அண்ணா என்ன பேசுகிறாரு பாருங்கள். அதில் நீ புரிஞ்சுக்கலாம். முழுக்க விஜய் எதிர்ப்பு தான். வேற நீங்கள் திமுகவை பேசுவாரா? திமுக பேசினாருன்னா அப்போ பண்டு போகலைன்னு அர்த்தம். இல்லை, பண்டு போகாமல் இவ்வளோ பெரிய மாநாடியா? ஒரு தேசிய கட்சியோட இந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஆமாம், எல்லா சபரீசன் உடைய உதவி தான். இப்போ அவர் உதவி செஞ்சால் தான் கட்சி நடத்த முடியும். நிலைமையில தான் இப்போ தமிழ்நாடு இருக்குது. கம்யூனிஸ்ட் இருக்கான், நம்ம அண்ணன் வைகோ இருக்கார். யாருடைய கடைக்கன் பார்வை? மாப்பிள்ளை சபரீசனுடைய மாப்பிள்ளைகிட்ட தான் பெரிய ஐடி விங் இருக்குது, வார் ரூம் இருக்குது. அதெல்லாம் வேற ஆட்டியே இருக்கா? கிடையாது. சர்வே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த ஓட்டு, அத்தனை வாக்கு வங்கிக்கான அத்தனை டேட்டாஸ் யார் வச்சுருக்கா? சபரீசன் தான். சபரீசன் தான், மாப்பிள்ளை தான். திமுக விஜய் கட்சியில் ஆதவ அர்ஜுனா எங்கே வேலை பார்த்தாரு? அங்கே தான் மாப்பிள்ளை எடுத்தா ட்ரைனிங் எடுத்து. தாய் வீடு அதானையா? அதான் தாய் வீடு. எல்லா அக்யூஸ்டுகளுக்கும் தாய் வீடு சிறைங்கிற மாதிரி இந்த எல்லா பொருளாதார குற்றவாளிகளுக்கும் தாய் வீடு திமுக ஐடி விங் தான். இப்போ திமுக ஐடி விங் தான் விஜயை எதிர்த்து வெற்றி பெற வேண்டிய தேவை வந்திருக்கு. விஜய் இப்போ சொல்கிறத அதிமுக எனக்கு ஒரு பொருட்டு இல்லையா? எனக்கு யார்? திமுக தான். திமுக தான்.
நான் தீய சக்தியா தூய சக்தியா? தூய சக்தியா. அப்போது இப்போ இதே அரசியல் யார் பேச போகிறான்? சீமான் விஜய அதாவது இங்கே சத்தம் போடுற சத்தம் கோபாலபுரத்துக்கு எட்டணும். ஓ, திருச்சியிலிருந்து கோபாலபுரத்துக்கு எக்கோ அடிக்கணும். கொடுத்த காசு கரெக்டாக கூறாரியா. இப்படி ஒரு செய்தி எதிர்பார்த்து கொண்டு இருக்குது கோபாலபுரம். இதுதான் சீமானுடைய மாநாடு. சீமா 5 ஆண்டுகள் முடிந்து 117 ஆண் வேட்பாளர் 117 பெண் வேட்பாளர் நிறுத்துகிற இந்த சீமான் தமிழக மக்களுக்காக இதுவரைக்கும் எந்த மாநாடு நடத்தலை. எத்தனையோ பிரச்சனை இருக்குது. கல்வி கடைச்சரக்காக போச்சு, மது ஆறாக ஓடுது, காவிரி வற்றி போய் விட்டது, கச்சத்தீவு காணாமல் போய்விட்டது, முல்லை பெரியார் என்ன ஆச்சுன்னே தெரியல. இதையெல்லாம் தமிழருடைய நலனுக்காக போராட வேண்டிய சீமான் இப்போ எதுக்காக போராடுறாரு? விஜய்க்காக, விஜய் எதிர்ப்புக்காக. அப்போது உங்களுடைய நோக்கம் மக்களுக்கு தெளிவாக புரிகிறது. மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அல்ல இது, பீற்றத்திற்கான மக்களின் மாநாடு. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா, தொடர்ச்சியாக பேசுவோம். மிக நன்றியா. நன்றி, வணக்கம்.